சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட பலமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுடகை தன் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எனவே என்றும் மகிழ்ந்திருங்கள். இதுதான் இன்றைய அருள்வாக்கின் அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. திருப்பலியின் தொடக்கத்திலே சொன்னேன், கௌதேத்தி சண்டே என்று இதை அழைப்பார்கள். மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏன் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது என்றால், இயேசு அண்மையில் இருக்கிறார், அவர் வர இருக்கிறார், அவரது வருகை விரைவில் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே நாம் மகிழ்ச்சியோடு ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்ற பொருளில் தான் இந்த மகிழ்ச்சி ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. சமயத்தில் நம்முடைய செல்வன் ரைமன் தன்னுடைய உள்ளத்தில் புதிதாக இயேசுவை வரவேற்க இருக்கின்றார். அவனுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகத்திலே நாம் கேட்ட இறைவாக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்டது. ஒரு சில வரிகளை நான் சொல்லுகிறேன். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயேலை ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கறை. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு இறைவாக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் அங்கிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்கும். எனவே அவர்கள் மீண்டும் புதிய வாழ்வினை பெறப்போகிறார்கள் என்பதால், எனவே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி என்று உற்சாகப்படுத்துகிறார் இறைவாக்கினர். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழ்ந்திருங்கள், மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். கழிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்முடைய கிறிஸ்துவ மரபிலே பார்த்தோம் என்றால், தொடக்கால திருச்சபையில் கிறிஸ்துவ மக்கள் இயேசுவின் இரண்டாம் வருகை விரைவாக வரும் என எதிர்பார்த்தார்கள். இயேசு விண்ணேற்பு அடைந்த பிறகு அவர் மீண்டும் வருவார் என்றால் இயேசு சொல்லியிருக்கார், வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
அடிப்படையில் அந்த வருகை உடனடியாக நிகழும் என்று நினைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் செய்த ஜெபத்தினுடைய பெயர் மாரணாத்தா. மாரணா என்றால் ஆண்டவர், தா என்றால் வாரும், ஆண்டவரே விரைந்து வாரும் என்று அந்த காலத்தில் ஜெபித்தார்கள். அதைதான் நாம் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் உணரவில்லை இயேசுவின் இரண்டாம் வருகையானது தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று. அது எப்பொழுது எழும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இரண்டாம் வருகைக்காக மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்வில் அந்த இரண்டாம் வருகை எப்பொழுது நிகழும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு வந்து கொண்டேதான் இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துமஸ் விழாவிலே இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு இப்பொழுது இல்லையா என்ற ஒரு கேள்வி வரலாம். இயேசு நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த இயேசு வருகை நினைத்து அந்த முதல் வருகை கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்பதற்காக திருவருகை காலத்தை திருச்செங்கோடு கொடுத்திருக்கிறது 4 வாரங்கள். அது திருவருகை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இயேசு வரப்போகிறார், அதற்காக நாம் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தயாரிப்பு என்பது எந்த அளவில் நடைபெறுகிறது என்று சொன்னால், வெளியே ஆடம்பர தயாரிப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் உள்மன தயாரிப்புகள் கண்டிப்பாக தேவை. அந்த தயாரிப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதை நற்செய்தி தெளிவாக புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பல கேட்டகரி பீப்புள், முதலில் மக்கள், பொதுவான மக்கள், அவரிடம் வந்து கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? 2 அங்கிகளை உடையவர் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவர் அவ்வாறு செய்யட்டும். பகிர்வு தேவை, இது எல்லாருக்கும் பொதுவானது என்பதை அவர் எடுத்து சொல்லுகிறார். அடுத்த கூட்டத்தினர் வரி தண்டுபவர்கள், அவர்கள் கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் உங்கள் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் அதிகமாக எதையும் வாங்காதீர்கள். எவ்வளவு வரி வசூல் பண்ணும் அதை மட்டும் செய்ய, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்காத, இதுதான் நீ செய்ய வேண்டியது. படை வீரர்கள், அவர்கள் வருகிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீது போய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றீர்கள் என்று சொல்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவர் கேட்கின்ற அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை கொடுத்து, இவ்வாறு நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இந்த மீட்பரின் வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாமும் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நமது குடும்ப சூழல்களில் நாம் எந்த அளவுக்கு இயேசு வருகைக்காக நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகியிருப்போம், ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருப்போம். நமது வேலையில் பணி வாழ்வில் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம், ஓய்வில் நாம் எவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் நல்ல ஒரு உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு அதிகமாக பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துமஸ் விழா சமயத்திலே நாம் பொதுவாக செய்கின்ற ஒரு காரியம், அது நமக்கு தெரியாமலே நாம் செய்து கொண்டிருப்போம். எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம். எங்கள் கிராமத்தில் எல்லாம் வடை சுட்டு முறுக்கு செஞ்சு எல்லாம் வீடு வீடாக கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் நான் யோசிச்சதெல்லாம் எதுக்கு வீடு வீடாக கொடுக்குறாங்க? மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக. இன்னைக்கு என்ன மாடர்ன் லைஃப்ல கடையில் வாங்கி அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுறோம். இருந்தாலும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் நம்முடைய மகிழ்ச்சியை. அது அந்த நாளில் ஒரு நாளில் இருந்தால் போதாது, இது என்னவே இருக்க வேண்டும். நமது உள்ளத்திலே தேவையான மாற்றங்கள் வேண்டும். அந்த மாற்றங்கள் உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு வரை நாம் கிறிஸ்துமஸ் விழாவை மட்டும்தான் சந்திக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அவரை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். திருப்பலியின் அக்கருணை மூலமாகவும் இறைவாக்கின் மூலமாகவும் அவரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் எவ்வாறு வரவேற்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். இதோ இந்த சிறுவர் ரைமன் முதல் முறையாக இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் வரவேற்க இருக்கின்றார். அவருடைய உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. முதல் முறையாக இயேசுவை வரவேற்க போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆண்டவர் உள்ளத்தில் குடியிருந்து அவனை வழி நடத்துவார்.
நான் இந்த நேரத்தில் உங்களை நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய புதுநன்மை நினைச்சு பார்க்கிறேன். இங்க பெரிஸ் இருக்காரு நினைக்கிறேன், பெரிஸ் இருக்குல்ல, நானும் பெரிஸ் அண்ணமரி நான் முழுக்க தனியாக புதுநன்மை வாங்கணும். கோயிலாண்டூர்ல இருந்து கோணாங்குப்பத்துக்கு நடந்து போவோம். புதுநன்மை மறைக்கல்வி படிப்பதற்காக 3 பேர் ஒவ்வொரு நாள் நடந்து சென்று மறைக்கல்வி படித்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவிலே புதுநன்மை வாங்கினோம். அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது உள்ளத்திலே. முதல் முறையாக நன்மை வாங்குகின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியை தான் நாம் எல்லோருமே அனுபவித்திருப்போம். அந்த மகிழ்ச்சியை தான் சிறுவரிலிருந்து அடைய போகிறார். எனவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சி இன்று நமக்கு இருக்கிறதா? நன்மை வாங்குகின்ற பொழுது, அது இயேசுவை வரவேற்கின்ற பொழுது என்னை சிந்தித்து பார்ப்போம். ரொட்டீனாக நிலை ஓடிக்கொண்டு வரும். ஆனால் அதில் ஒரு உற்சாகம் இல்லாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. எனவே அந்த உற்சாகத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் திருச்சபை அவ்வப்பொழுது நமக்கு இந்த விழாக்களை உருவாக்கி கொடுத்து நமக்கு தூண்டுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த இயேசு வருகைக்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்துவோம் என்று சிந்தித்து பார்ப்போம். புதிய உடைகளை வாங்கினால் போதாது, வீட்டை அழகுபடுத்தினால் போதாது, புதிய பொருட்களை வாங்கினால் போதாது. மற்றபடி நம்முடைய உள்ளத்தில், நமது ஆன்மாவில் ஒரு அழகிய ஆலயத்தை எழுப்பி அந்த ஆண்டவரை நாம் வரவேற்க காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயம் உள்ளத்தில் வருவார். தினம் தினம் நற்கருணையை வருகின்ற ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். ஏனென்றால் நற்கருணையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நிறைய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார், வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் இழந்துவிட வேண்டாம். இயேசு என்னுடன் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பயம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் திருத்தூதர் பவுல் சொன்னார், என்றும் மகிழ்ந்திருங்கள். A Christian has to be always joyful. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நான் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இதை உணர்ந்தவர்களாக அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நம்ம தயார்படுத்துவோம். நம் உள்ளத்தில் ஆண்டவரை தினம் வரவேற்க தயார்படுத்துவோம். நமது உறவு வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்துவோம். அதை நெறிப்படுத்துவோம். என்னும் அன்பிலே வாழ்வதற்கு முன்வருவோம். ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு இறை மக்களை ஊக்கப்படுத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்களின் மன்றாட்டுக்கு பணிவாக சிலை சாய்த்தவர்கள் உலகின் போக்கை எங்களுக்காக அமைதியின் வழியை வெளிப்படுத்தியவர். முதல்
Amen.
குறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே, ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களிலெல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன், வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும், உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா. குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே, எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே, விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர தலை நிமிர. குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உதிரம் நீதாண்டா, குறும்பா என் விடியல் நீதாண்டா.
கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் டோடு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் டோடு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் டோடு கண்ணா இப்பது ஜோடு அடி 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 இங்க விட்டான் மண்ணல்லே அம்மா சொன்னா மனசிலாயோ அடி 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 குளிக்க வண்ணல்லே ஒன்னா நின்னா மனசிலாயோ மனசிலாயோ இங்க விட்டான் மண்ணல்லே திருத்தி வைக்கான் மண்ணல்லே திட்டம் மண்ணல்லே மனசிலாயோ சேட்ட செய்ய வண்ணல்லே பேட்ட துள்ளான்
காதல் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே தீமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும் நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேரு சொல்லும் இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான்